ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஹேர் கேர் ரொட்டீன் தான் நான் ஷேர் பண்ண போறேன். நிறைய பேர் போஸ்ட் ஹேர் கேர்ல தான் மிஸ்டேக் பண்றது. ஏன்னா ஹேர் வாஷ் நம்ம என்னதான் ப்ராப்பர் பண்ணாலும் அதுக்கப்புறம் மெயின்டைன் பண்றதை பொறுத்து தான் நமக்கு ஹேர் ஃபால் ஆகுறதும் ஆகாததும் நமக்கு தெரியும். ஸோ எப்பவுமே நீங்க யூஸ் பண்ற ஷாம்பு வச்சு ஹேர் வாஷ் பண்ணிட்டீங்க அப்படிங்கிறப்போ முடிஞ்ச அளவு உங்களோட முடிய இந்த மாதிரி டவல்ல ப்ரெஸ் பண்ணி ஹேரை ட்ரை பண்ண பாருங்க. பாத்தீங்கன்னா ஹேரை ட்ரை பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் பண்ணும். அது என்னங்கிறது நானும் இந்த வீடியோல உங்களுக்கு நான் செஞ்சு காட்டுறேன். நிறைய பேர் இன்னமுமே நான் பார்த்த வரைக்குமே அவங்களோட ஹேரை இப்படிதான் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நீங்க பண்றீங்க அப்படிங்கிறப்போ நம்ம ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் நம்மளோட ரூட் பாத்தீங்கன்னா வீக்கனா தான் இருக்கும். ஸோ நம்ம ஹேர் ஆயில் வைக்கிறப்போ நம்மளோட ஹேர் கொஞ்சம் கிரிப்பா இருக்கும். ஸோ இப்படி நம்ம ஹேரை ட்ரை பண்றப்போ கண்டிப்பா பாத்தீங்கன்னா ஹேர் ஃபால் வரும். ஸோ இப்படி நீங்க பண்ணாம உங்களோட ஹேரை ஒரு 20% டவல்ல ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபேனோ இல்ல வெயில்லயோ நீங்க ட்ரை பண்ண பாருங்க. இப்போ இருக்க ஒர்க் சுச்சுவேஷனுக்கு நம்ம ரெடி ஆகுறப்போ கண்டிப்பா ஃபர்ஸ்ட் இதை தான் பண்ணுவோம். ஹேர் முடிஞ்ச அளவு நீங்க ஃபேன்ல இந்த மாதிரி காய வைங்க. அப்போதான் ஈஸியா ட்ரை ஆகும். அது இல்லாம ஹேர் ஃபால் ஆகாம. நான் எப்பவுமே தண்ணியை டவல்ல ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் டைரக்டா ஃபேன்ல தான் ட்ரை பண்ணுவேன். ஹேர் டூல்ஸ் எதுவுமே என்கிட்டயும் கிடையாது. நான் ஃபேன்ல தான் இன்ன வரைக்குமே ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அப்படி கரண்ட் இல்லைன்னா வெயில்ல தான் காய வச்சிட்டு இருக்கேன். ஹேர் பாத்தீங்கன்னா ஒரு 50% ட்ரை ஆனதுக்கு அப்புறம் ஹேர் சீரம் நான் அப்ளை பண்ணிக்குவேன். ஹேர் சீரம் அப்ளை பண்றப்போ கொஞ்சம் சீக்கிரமாவே ஹேர் ட்ரை ஆக ஆரம்பிச்சிடும். நான் காலேஜ் போறப்பெல்லாம் ஹேர் சீரம் ஈரமா இருக்கிறப்பவே அப்ளை பண்ணிடுவேன். ஃபேன்ல ட்ரை பண்றதால சீக்கிரம் அது ட்ரை ஆகிடும். ஸோ 50%க்கு அப்புறம் ஹேர் சீரம் யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் ஃபுல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறமும் ஹேர் சீரம் நான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா நம்ம சிக்கு எடுக்கிறப்போ நம்மளோட ஹேர் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டீடாங்கிளும் ஆகக்கூடாது. அப்படிங்கிறப்போ சீரம் நம்ம ஃபர்ஸ்டே அப்ளை பண்ணிட்டு கையிலே முடிஞ்ச அளவு நமக்கு சிக்கு பிரிக்க பார்த்துக்கணும். அப்போதான் ஹேர் ஃபால் ரொம்ப வராம கம்மியா இருக்கும். ஸோ ஹேர் நம்ம வாஷ் பண்ற அன்னைக்கு மட்டும் சீரம் நான் ரெகுலரா யூஸ் பண்ணிக்குவேன். இந்த சீரம் பார்த்தீங்கன்னா நான் இப்போ கரண்டா யூஸ் பண்ணலாமான்ட்டு நான் சாம்பிளுக்கு வாங்கியிருக்கேன். இதுக்கு முன்னாடி நான் வேற ஒரு சீரம் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இந்த சீரம் நிஜமாவே ஒரு 2 to 3 ட்ராப்ஸே ஹேர் ஃபுல் லென்த்துக்குமே நல்லா இருக்கு. ஹேர் சீரம் எப்பவுமே நீங்க அப்ளை பண்றப்போ உங்களோட ஸ்கேல்ப்ல அப்ளை பண்ணிடாதீங்க. ஹேர் ஃபால் ஆகிடும். ஹேரோட மிட் ரேஞ்சில இருந்து அப்ளை பண்ணி அப்படியே உங்க ஃபிங்கர்ஸ் வச்சு டீடாங்கிள் பண்ணுங்க. அப்பதான் ஹேர் ஃபால் நம்ம கோம்ப்ல பண்றப்போ ஹேர் ஃபால் ஆகாது. ஹேர் வாஷிங் அப்போ ஏதாவது ஒரு மாஸ்க் ட்ரை பண்ணிட்டு ஹேர் வாஷ் பண்ணுங்க. நான் பார்த்தீங்கன்னா ஃப்ளாக்ஸீட் மாஸ்க் யூஸ் பண்ணுவேன். அப்படி இல்லைன்னா ஃபெனுக்ரிக் வெந்தய மாஸ்க் யூஸ் பண்ணுவேன். இல்லைன்னா செம்பருத்தி இலை, செம்பருத்தி பூ இது ரெண்டையும் போட்டு அதில் இருக்கிற ஜெல் நமக்கு கிடைக்கும். அதை வச்சு நான் வாஷ் பண்ணுவேன். எப்போல்லாம் எனக்கு லீவ் கிடைக்குதோ அப்போல்லாம் முன்னாடி நாள் நைட்டே நான் வெந்தயம் ஊற வச்சிருவேன். மார்னிங் ஏந்திரிச்சு வெந்தயம் அது கூட பார்த்தீங்கன்னா ஆலோவேரா ஆட் பண்ணி அதை நான் மிக்ஸ் பண்ணி ஹேர் மாஸ்காக யூஸ் பண்ணுவேன். அப்படி வெந்தயம் கூட பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணி ஃப்ளாக்ஸீட் நான் அந்த ஜெல் நம்ம ரெடி பண்ணுவோம் இல்லையா, அந்த வீடியோ நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி ஹேர் மாஸ்க் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா ஹேர் வாஷ் பண்ணவும் ஈஸியாகவே இருக்கும். இப்போ ஃபுல்லாகவே என்னோட ஹேர் ட்ரை ஆயிடுச்சு. ஸோ ஃபேனை ஆஃப் பண்ணிட்டு இந்த சீரம் திரும்பவும் 3 ட்ராப்ஸ் எடுக்கிறேன். 3 ட்ராப்ஸ் எடுத்துட்டு என்னோட 2 கையிலையும் நல்லா அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஹேரை டவுன்வர்டா வச்சு சீரம் எல்லாத்தையும் ஹேர்ல தான் நான் அப்ளை பண்றேன். மிட் ரேஞ்சில இருந்து ஸ்கேல்ப்ல அப்ளை பண்ணல. ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி ஹேர் சீரம் நம்ம ஹேரோட மிட் லென்த்ல இருந்து தான் அப்ளை பண்ணணும். ஹேர் சீரம் அப்ளை பண்றதால என்னென்ன பெனிஃபிட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹேர் ஃப்ரிஸை மெயினாக கண்ட்ரோல் பண்ணும். உங்களுக்கு ரொம்ப ஃப்ரிஸியா இருக்கு அப்படிங்கிறப்போ இந்த ஒரு சீரம் நல்லாவே எனக்கு ஒர்க் ஆகுது. என்னோடது மீடியமா தான் ஃப்ரிஸா இருக்கும். நான் அடிக்கடி பின்னி போடுறதால எனக்கு அந்த பின்னி போடுற மாதிரி ஒரு வரி வரியா இருக்கும். ஸோ நான் ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் இந்த சீரம் அப்ளை பண்ணிட்டேன்னா என்னோட ஹேர் கொஞ்சம் ஸ்ட்ரைட்டனா இருக்க மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஹேரை டீடாங்கிள் பண்றப்போ ஹேர் ஃபால் ரொம்ப வராம ஸோ சிக்கு இல்லாம உங்க ஹேர் கொஞ்சம் கண்ட்ரோலா இருக்கும். என்னதான் ஜெனட்டிக்கா இருந்தாலும் ஹேர் நிறைய வளருது அப்படிங்கிறப்போ நம்ம ஃபுட் எடுத்துக்கிட்டோம்னா நமக்குமே ஹேர் நிறைய growth ஆக சான்சஸ் இருக்கு. ஸோ ஹேர் growthக்கான என்னென்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். அண்ட் நிறைய என்னோட பேஜ்லேயும் போஸ்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்ன டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க. எப்பவுமே நான் இந்த உட்டன் கோம்பில் தான் நான் டீடாங்கிள் பண்ணுவேன். ஏன்னா பிளாஸ்டிக்ல யூஸ் பண்றதால நிறைய முடி எனக்கு பொட்டுதுங்கிறதுனால நான் ஷிஃப்ட் பண்ணிட்டேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா வேப்ப மரத்துல இருந்து பண்ண சீப்பு. இது பார்த்தீங்கன்னா நான் ஸ்மிட்டன்ல தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். 120 ருபீஸ் தான் இருந்தது. இதோட இன்னொரு சீப்பு எனக்கு கொடுத்துருந்தாங்க. நான் சீரம் அப்ளை பண்ணிட்டு உங்களுக்கு நான் கோம் பண்ணி காட்டிட்டு இருக்கேன். இன்கேஸ் நிறைய சிக்கு இருக்க மாதிரி இருந்ததுன்னா நான் என்னோட ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணி அந்த டீடாங்கிளை நான் பிரிச்சுக்குவேன். ஸோ இப்படி நீங்கள் சீரம் அப்ளை பண்ணிட்டு ஹேரை கோம் பண்ணுறப்போ கண்டிப்பாக உங்களுக்கு ஹேர் ஃபால் வரவே வராது.
இப்படி தான் நீங்களும் ஹேர் கேர் பண்ணணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட போஸ்ட் ஹேர் கேர் வீடியோ உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு என்ன டவுட்ஸா இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இதுக்கு மேல ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் நான் ரோஸ்மேரி வாட்டர் எப்பவுமே ஹேர் வாஷிங் டே அன்னைக்குமே நான் பண்ணுவேன். ஸோ 3 டேஸ் ஒன்ஸ் தான் நான் ஹேர் வாஷ் பண்ணுவேன். ஹேர் பிஃபோரா வாஷ் பண்றதுக்கு முன்னாடி நாள் நைட்டே நான் ஆயில் வச்சிருவேன். மார்னிங் வாஷ் பண்ணிடுவேன். 1 டேலாம் நான் விட மாட்டேன். இந்த ரோஸ்மேரி வாட்டர் எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்னு நான் ஆல்ரெடி வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஹேர் வாஷ் ஸ்ப்ரே பாட்டில் ஆல்ரெடி வச்சிருந்தேன். ஸோ அந்த பாட்டில் மிஸ் ஆனதால இந்த ப்ளம் டோனர் பாட்டில் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் கரண்டா. இது நல்லாவே ஸ்ப்ரே பண்ணுது. ஸோ இந்த வாட்டர் நான் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக என்னோட ஸ்கேல்ப்ல அப்ளை பண்ணிப்பேன். நிஜமா எனக்குமே இந்த விஷ் கேர் பிராண்ட் நிறைய மினிமலிஸ்ட் இந்த மாதிரி இருக்கிற பிராண்ட்ல எல்லாம் வந்து ரெடென்ஷியல் ரோஸ்மேரி வாட்டர் இந்த மாதிரி நிறைய சேல்ஸ் சீரம்னு இருக்கு. ஸோ நான் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணது எனக்கு கண்டிப்பாக ரிசல்ட் கொடுத்துருக்கான்னு கேட்டிங்கன்னா எஸ். எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த சைட்லலாம் பேபி ஹேர் அவ்வளோவா வரவே வராது. ஏன்னா ஸ்கூல் படிக்கிறப்பலேருந்து எனக்கு சீவி சீவி இந்த சைடில் முடியே இருக்காது. ஸோ இந்த ரோஸ்மேரி வாட்டர் நான் லாஸ்ட் 6 மந்த்தாகவே யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு விசிபிளாகவே ரிசல்ட் நல்லாவே தெரியுது. கொஞ்சம் வளர்ந்தாலுமே போதும். அது வளர்றதுக்கான ரிசல்ட்டாவது குடுக்குதே. இந்த ப்ராடக்ட் எல்லாமே நான் மீஷோல தான் வாங்கியிருந்தேன். ஸோ ரோஸ்மேரி பொறுத்தவரைக்கும் நீங்க ஒரிஜினல் ப்ராடக்ட் வாங்கிட்டீங்கன்னா, ஓகே ரிசல்ட் கண்டிப்பா நம்ம நோட் பண்ணிக்கலாம். மார்க்கெட்ல இப்ப எல்லா ப்ராடக்ட்டுக்குமே ஃபேக் ப்ராடக்ட் ஒண்ணு யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. முடிஞ்ச அளவு ஒரிஜினல் ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ண பாருங்க. ஹேர் வாஷிங் அப்போ உங்களோட ஹேர எப்பவுமே லூஸா விடாம, ஒண்ணு பிரைட் பண்ணிக்கோங்க. இல்லன்னா பன் போட்டுக்கோங்க. அதுவுமே லூஸா போட்டுக்கோங்க. லூஸா விட்டீங்கன்னா கண்டிப்பா ஹேர் ஃபால் ப்ராப்ளம் வரும். ஏன்னா சிக்கு நெறையா விழுந்துரும். அதனால தான் உங்களுக்கு சொல்றேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல் வீடியோஸ் என்னோட சேனல்ல போஸ்ட் பண்ணியிருக்கேன். மறக்காம பாருங்க. பாய்.